ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். மீண்டும் இந்த கதை நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட அங்கே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு ஓமையை குறித்து உங்களோட நான் சொல்ல போகிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சதுசேயர், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சாதாரண மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? ஒரு சிலர் மற்றவங்களை அற்பமாக தாழ்வாக நினைக்கிறத அவர் பார்க்குறார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்கிற நாட்களில் மனிதர்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், நல்ல அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இப்படி பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறது. அன்றைக்கும் இயேசு வாழ்ந்த காலத்திலேயும் இருந்தது. சரியா? சிலர் தங்களுடைய பெருமையே சொல்லிக்கிட்டு மற்றவங்களை அற்பமா என்றத ஜீசஸ் பார்த்த உடனே ஒரு ஓமையினால் அவங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த காரியம் என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இதோ இன்ன இருக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்திய எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுத்து வருகிறேன். உண்மையாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு இவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் தூரத்தில் அந்த ஆயக்காரன் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். குட்டீஸ், குட்டி ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கல்ல. ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். பரிசேயன் நல்லா படித்தவன், வேத பிரமாணங்களெல்லாம் அறிந்து கொண்டவன், கடவுளை பற்றி உள்ள எல்லா காரியங்களும் அவங்களுக்கு தெரியும். சரியா? அவரும் ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க வர்றாரு. இன்னொருத்தர் ஆயக்காரர். ஆயக்காரன்னா யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? வரி வசூலிக்கிறவங்க. அந்த காலத்தில் இந்த வரி வசூலிக்கிறவங்கெல்லாம் பாவிகள், பாவிகள், பாவிகள்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவனை ஒதுக்குவாங்க. அவரும் 2 பேரும் ஜெபம் பண்ண வர்றாங்க. இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான்? நான் 2 நாள் வாரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், தசமபாகம் காணிக்கை கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பெருமையே சொல்லிட்டு இருக்கிறான். சரி, அது மாத்திரமா? பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை பார்த்து அவனை மாதிரி இல்லைனா அப்படின்னு சொல்கிற தனக்குள்ள நினச்சிக்கிறான். பார்த்தியா, அவன் அற்பமா என்றான். ஆனால் அந்த ஆயக்காரன் பாரு, தூரத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கறது கூட மனசு இல்லாமல், முடியாமல், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. பாரு, இந்த ஓமையை இயேசு சொல்லிட்டு அவன் அல்ல, யார் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனா அப்படின்னு இயேசு சொன்னார். சொல்லிட்டு பஞ்சிங்கா ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ அருமையான தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் நீ உன்னையே உயர்த்தினா தாழ்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னை தாழ்த்தினா உயர்த்தப்படுவாய். என்ன ஒரு அருமையான சத்தியத்தை ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பரிசேயனை போல பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்களை அற்பமாகவும் எண்ணக்கூடாது. இந்த 2 சத்தியத்தையும் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். 2வது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்மளுடைய பெருமையை சொல்கிறதுக்கு நம்ம வரலை இல்லையா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஜெபம் பண்ணுவதற்காக நம்ம வருகிற நேரத்தில் நம்முடைய பெருமையே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜெபத்தை
ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். சரியா? நல்ல ஒரு சத்தியத்தை இயேசு சொல்லி கொடுத்தாரு. ஆகவே பெருமைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு உவமையோடு கூட அங்கிள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அங்கிள் ஜேம்ஸ்.